புழலில் கணவன் மனைவி தகராறில் கொதிக்கும் எண்ணெயை கணவர் மீது ஊற்றியதில் பலத்த தீக்காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கணவன் சிகிச்சை பலன் இன்றி பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை புழல் அடுத்த லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 42 வயது காதர் பாஷா கட்டட சென்ட்ரிங் வேலை செய்து வந்தார். இவருக்கு ஏற்கனவே இருவருடன் திருமணம் நடந்த நிலையில் அவர்களை கைவிட்டு கடந்த 17 வருடங்களுக்கு முன்பு 46 வயது நிலோஃபர் நிஷா என்ற கணவரை இழந்த பெண்ணை மூன்றாவதாக திருமணம் செய்து கொண்டுள்ளார். இவர்களுக்கு 16 வயதில் ஒரு மகள் உள்ளார். இவர் புழலில் உள்ள அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இதனால் 6 மாதங்களுக்கு முன் தம்பதி புழலுக்கு குடிபெயர்ந்தனர். காதர் பாஷா குடிபோதைக்கு அடிமையான நிலையில் அவ்வப்போது குடித்துவிட்டு வந்ததால் தம்பதியிடையே சண்டை நடந்து வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி இரவு இருவருக்கும் தகராறு ஏற்பட்டு காதர் பாஷா மனைவி நிலோஃபர் நிஷாவை அடித்துள்ளார். இதனால் ஆத்திரத்தில் இருந்த மனைவி நிலோஃபர் நிஷா கணவர் மதுபோதையில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது எண்ணெயை கொதிக்க வைத்து கணவரின் வயிறு மார்பு என உடல் மீது ஊற்றி வஞ்சம் தீர்த்துள்ளார். இதில் மார்பு, வயிறு, நெற்றி, கைகள் என உடல் முழுவதும் தீக்காயமடைந்த காதர் பாஷா வலியால் அலறி துடித்து உயிருக்கு போராடி உள்ளார். இவரது அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் புழல் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். உடல் முழுவதும் தீக்காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட காதர் பாஷாவிற்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. மருத்துவமனை சார்பில் அளிக்கப்பட்ட முதற்கட்ட தகவலின் பேரில் நிலோஃபர் நிஷாவை பிடித்து வந்து காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தினர். கணவனுடன் ஏற்பட்ட சண்டையில் பழிவாங்குவதற்காக கொதிக்கும் எண்ணெயை கணவன் மீது ஊற்றியது விசாரணையில் உறுதியானது. இந்த சம்பவம் குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் புழல் காவல்துறையினர் கொலை முயற்சி, காயம் ஏற்படுத்துதல் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கணவன் மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி கொல்ல முயன்ற பாசக்கார மனைவி நிலோஃபர் நிஷாவை கைது செய்து புழல் மகளிர் தனிச்சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காதர் பாஷா சிகிச்சை பலன் இன்றி பரிதாபமாக நேற்று உயிரிழந்தார். இதனையடுத்து காவல்துறையினர் கொலை முயற்சி என்ற வழக்கின் பிரிவை கொலை வழக்காக மாற்றி சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கணவன் மனைவி குடும்ப தகராறில் கணவன் மீது மனைவி கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.